We praise God for these days of special meetings. விசேஷ கூட்டங்களை நாட்களுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ఈ విశేష కూడిక దినాల కొరకై ప్రభువును మేము స్తుతిస్తున్నాం. On the first day, that is Friday evening, Paul Jacob touched the verse that is mentioned in the song. வெள்ளிக்கிழமை மாலையிலே முதலாவது கூட்டத்திலே பாட்டுத்தாளிலே அச்சரிக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டங்களின் கருப்பொருள் வசனத்தை குறித்து அவர் பேசினார். గత శుక్రవారం సాయంత్రము ఈ పాటల పత్రికలో ముద్రింపబడినటువంటి శీర్షిక వచనం సంఖ్యాకాండం 13వ అధ్యాయం 30 వచనాన్ని ఆధారం చేసుకుని మాట్లాడాడు. Shall we read Numbers chapter 13 and verse 30 altogether, please? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை அனைவரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். సంఖ్యాకాండము 13వ అధ్యాయము 30వ వచనం అందరం కలిసి చదువుకుందాం. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சூழ்ந்து கொள்வோம், நாம் அதை எளிதாக செய்து கொள்ளலாம் என்றான். Also, one more verse from Deuteronomy chapter 1. உபாகமம் 1ஆம் அதிகாரம் ద్వితీయోపదేశ కాండము 1వ అధ్యాయము verse 36 altogether, please. 36வது வசனத்தை அனைவரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். 36వ వచనాన్ని అందరం కలిసి చదువుకుందాం. அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் நேற்று வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் என்றும் ஆணையிட்டார். Loving Father, once again we thank Thee and praise Thee for the opportunity that is granted to us to gather ourselves around Thy word. அன்புள்ள தகப்பனே, மீண்டும் ஒரு விசை இந்த வார்த்தை சூழ கூடி வரத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we believe Thou hast been speaking to Thy people from morning till this time. ஆண்டவரே, காலையிலிருந்து இந்நேரம் மட்டுமாக உங்களுடைய ஜனங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். Lord, this evening, Lord, we look to Thee to hear Thy voice. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். Father, who am I to hold Thy holy word and to stand before Thy holy congregation? தகப்பனே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை என் கரத்தில் ஏந்தி உம்முடைய பரிசுத்த ஜனத்துக்கு முன்பதாக நான் நிற்பதற்கு மாத்திரம். By faith I come under the sprinkling of Thy precious blood. விசுவாசத்தினாலே தெளிக்கப்பட்ட விலையேறப்பட்ட ரத்தத்தின் கீழாக என்னை கொண்டு வருகிறேன். Wash me, cleanse me, and make me a worthy vessel. என்னை கழுவியறலும் என்னை சுத்திகரித்தறலும் பாத்திரமுள்ள அந்த பாத்திரமாக என்னை மாற்றுகிறது. Fill Thy house with Thy glory. உம்முடைய வீட்டை மகிமையினாலே நிரப்பும். And all we gathered here
may feel the presence of living God indwelling amongst us. கூடி வந்திருக்கிற அனைவரும் எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற அந்த பரிசுத்தாவியானவர் இந்த தேவ சமூகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக ஒரு விஷயம். Once again, have mercy upon thine servant. மீண்டும் ஒரு விஷயம், இந்த ஊழியக்காரருக்கு நீர் இரக்கம் பாராட்டும். Grant grace to thy servants in translation. மொழிபெயர்க்கும் பொழுதும் கிருபை பாராட்டும். With thanksgiving, we ask in Jesus' precious name. நன்றி செலுத்தி விலையேற பெற்ற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.